மாணவர்களுக்கு வணக்கம். போன வீடியோ பதிவில் இந்த கூட்டுறவு பயிற்சி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள், ஸோ இதர கூட்டுறவு தொடர்புடைய டிகிரி முடித்த மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த கடிதத்தை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோ பதிவில் நம்ம கிளியராக சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ இந்த கடிதத்தை எப்படி அனுப்பணும் இன்னும் நிறையா மாணவர்களுக்கு தெரியல. ஸோ அதை எப்படி அனுப்பணும், என்றைக்கு அனுப்பணும், அது சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கடிதத்துடைய இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கடிதத்தை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிடுங்க. அனுப்புனரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் டேட்டு, நாள் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்தை போட்டுட்டு இதை மடித்து ஒரு தபால் கவர் உள்ள வைங்க. வச்சுட்டு ஒரு கார்னரில் அனுப்புனர் உங்களுடைய அட்ரஸும், பெறுநர் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் பெறுநர் அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் ஒரு புறம் எழுதிக்கிடுங்க. எழுதிட்டு டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்பணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அக்னாலஜ்மெண்ட், அதை தான் நம்ம ஏடி கார்டுன்னு சொல்லியிருப்போம், அந்த கார்டை வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த கார்டை வச்சு அனுப்புனா தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட் நம்ம அனுப்பக்கூடியது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க அந்த போஸ்ட்டை வாங்கிக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை அனுப்பின உடனே அந்த ஏடி கார்டில் சீல் வச்சு உங்களுக்கு ரிட்டன் வந்துடும். அந்த கார்டை எல்லாருமே பத்திரமா வச்சுக்கிடுங்க. ஸோ குறைந்தபட்சம் கூட்டுறவு தொடர்புடைய அந்த பயிற்சிகளை முடித்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 5,000 6,000 நபர்கள் இந்த கடிதத்தை தொடர்ச்சியாக நம்ம அனுப்பும் பட்சத்தில் கண்டிப்பாக இதன் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கும் கொள்கை சார்ந்து முடிவெடுப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அனுப்புங்க. வேறு ஏதேனும் இது சார்ந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.